முத்துக்கு ரோகிணி பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுது. ரோகிணி பேரு கல்யாணி. கல்யாணிக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த குழந்தை தான் கிறிஷு. கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மா. இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால, முத்து ரோகிணி பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்றதுக்காக கோவத்தோட வீட்டுக்கு வராரு. ரோகிணி, மனோஜ் எல்லாம் வெளில வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. "என்னடா ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறான். "இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்குமா இந்த பார்லம்மா. உன் பேரு ரோகிணி இல்ல கல்யாணி தானே?" அப்படின்ற மாரி முத்து கேட்குறாரு. உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க. என்னது நம்ம முத்து நம்மள பத்தி கல்யாணின்னு கூப்பிடுறாரு. மனோஜுக்கும் ஏதாவது நம்ம பேய் மாரி நடிக்கிறது ஏதாவது சொல்லி போறோம் முத்துக்கிட்ட அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, "என்ன முழிக்கிற? உன் உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னு யோசிக்கிறியா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே மீனாவும் பார்க்குறாங்க. என்னது திடீர்னு வந்து கத்துறாரு. அப்போ இவருக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சுட்டு இருக்குமோ அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. உடனே கிறிஷ் ஓடி வந்து "முத்து அங்கிள்" அப்படின்னு ஓடி வரான். உடனே கிறிஷ பார்த்துட்டு முத்து கேட்குறாரு, "இது யாரோட குழந்தை? இது யாரோட குழந்தை?" அப்படின்னு மாரி கேட்குறாரு ரோகிணிய பார்த்து. உடனே ரோகிணிக்கு என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே புரியல. உடனே மனோஜ் வந்து, "ஏய் இப்ப எதுக்குடா லூஸ் மாரி கத்திட்டு இருக்க? நீ ஏதாவது குடிச்சிருக்கியா? வாய ஊதுடா" அப்படின்றாரு. முத்து குடிச்சிருக்காரு. "அப்பா இவன் குடிச்சிருக்கான்பா அதான்ப்பா கத்திட்டு இருக்கான்" அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, "என்னடா முத்து இந்த குடிப்பழக்கத்த விட்டு தொலைய மாட்டியா?" அப்படின்னு மாரி கேட்குறாரு. உடனே முத்து சொல்றாரு, "அப்பா நான் குடிச்சிருக்கேன் தான். ஆனா நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சு என்னால தாங்கிக்கவே முடியல. அதனால தான்ப்பா குடிச்சிருக்கேன்" அப்படின்றாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, "அப்படி என்னடா விஷயம் நீ தெரிஞ்சுக்கிட்ட? அப்படி குடிக்கிற அளவுக்கு?" அப்படின்றாரு. "அப்பா நான் எப்படி சொல்றதுன்னே தெரியலப்பா. இந்த கிறிஷ் யார் தெரியுமாப்பா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "டேய் என்னடா புதுசா வந்து கேட்குற? கிறிஷோட பாட்டி தானே நம்ம வீட்ல வந்து விட்டுட்டு போனாங்களே! அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் நடந்தது உனக்கு தெரியும்ல. அப்புறம் நான் திடீர்னு இந்த மாரி கேட்குற?" அப்படின்றாரு. உடனே முத்து ரோகிணி கிட்ட கோவத்தோட போயிட்டு, "பார்லாமா இப்ப உண்மைய சொல்றியா? இப்ப நான் சொல்லட்டா எல்லாத்தையும்?" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே ரோகிணி சொல்றாங்க, "முத்து நான் தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் கொஞ்சம் அமைதியா" அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, "என்ன அமைதியா கேட்கறது? என்னென்ன நாடகம்? எவ்ளோ நாடகம்? ச்சே! இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்க. நீ மட்டும் அறிவாளின்ற மாரி. எவ்ளோ பொய் சொல்லியிருக்க. ச்சே! நீலாம் ஒரு பொண்ணா?" அப்படின்ற மாரி முத்து பயங்கரமா கத்துறாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, "டேய் என்னடா குடிச்சிட்டு வந்து நீ இன்னும் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, கத்திட்டு இருக்க. இப்ப எதுக்கு அவன் என்ன பண்ணான்? எதுக்கு என்னென்னவோ பேசிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாரு மனோஜ். உடனே முத்து கோவத்துல சொல்றாரு, "இந்த பார்லமா என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கு தெரியுமாடா? இது பேரு ரோகிணி இல்லடா, கல்யாணிடா" அப்படின்றாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, "ஆமா ரோகிணி உடம்புல இருக்கிறது கல்யாணி தான். அது எனக்கும் தெரியுமே" அப்படின்றாரு. "எது உனக்கும் தெரியுமா? என்னடா சொல்ற?" "ஆமா ரோகிணி உடம்புல பேய் வரும்ல, அதுதான் கல்யாணி" அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, "டேய் முட்டாள், முட்டாள், முட்டாள். இந்த பார்லமா உன்ன எல்லாம் ஏமாத்த வச்சுட்ட. எல்லாமே பொய்டா. இந்த கிறிஷ் இருக்கான்ல, இந்த கிறிஷ் தான் ரோகிணியோட பையன். ரோகிணியோட உண்மையான பேரு கல்யாணி." அப்படின்ற மாரி உண்மைய போட்டு டபால்னு உடைக்கிறாரு. உடனே விஜயா கேட்குறாங்க, "என்னடா புது கதைய வந்து சொல்லிட்டு இருக்க? என்னடா உளறிட்டு இருக்க? குடிச்சிட்டு இருக்கல்ல, அதெல்லாம் போய் படுத்து தூங்கு போ" அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "இல்ல அத்த, அவர் சொல்றது எல்லாமே உண்மதான். ரோகிணியோட குழந்தை தான் கிறிஷ்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, "மீனா என்ன மீனா உனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "ஆமாங்க எனக்கு உண்மை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கும் தெரியும். ஆனா அது நேரம் வரதுக்காக சொல்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி மீனாவ சொல்றாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கோவம் வந்து, "ரோகிணி என்ன ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க இவங்கலாம்? இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா? சொல்லு இந்த கிறிஷ் யாரோட பையன்? யாரோட பையன்?" அப்படின்ற மாரி மிரட்டி கேட்குறாங்க. உடனே ரோகிணி டக்குன்னு கால்ல விழுந்து, "ஆன்ட்டி என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் கால பிடிக்காதடி உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லு" அப்படின்ற மாரி பலாப்பலன்னு அடிக்கிறாங்க. "ஆன்ட்டி கிறிஷோட என்னோட பையன் தான். நான் கிறிஷுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா உங்களையும், மனோஜையும் பார்த்ததுக்கப்புறம் இந்த லைஃப்ல எனக்கு வாழணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் ஆன்ட்டி இந்த பொய்லாம் சொன்னேன்" அப்படின்ற மாரி ரோகிணி பயங்கரமா அழறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கோவம் வந்து ரோகிணி போட்டு அடிக்கிறாங்க. விஜயாவும் ஓன்னு உட்காந்து அழறாங்க. "ஐயோ! என் பையன் வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனே! இந்த மாரி ஒரு ஃப்ராட புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே! நல்லவ மாரி நடிச்சு என்ன ஏமாத்திட்டாளே! மலிஷா சொல்லி என்ன ஏமாத்துனா, பெரிய பணக்காரின்னா, எல்லாமே பொய் சொல்லியிருக்கான்னு பார்த்தா, இப்படி ஒரு பொய்ய சொல்லி என் தலையில குண்ட போட்டாளே இவ! இவள போய் நல்லவன்னு நெனச்சு மூத்த மருமகன்னு சொல்லிட்டு தலைல தூக்கி வச்சு கொண்டாடினே! எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுட்டாளே எனக்கு!" சொல்லிட்டு விஜயாவ போட்டு பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க ரோகிணிய. உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட போய் கெஞ்சுறாங்க. "மனோஜ் நான் உன் மேல வச்சிருந்த லவ் உண்மதான் மனோஜ். நீ மத்தவங்க சொல்றதெல்லாம் நம்பாத மனோஜ். நான் உன் மேல உன்ன ரொம்ப நேசிச்சு தான் மனோஜ் உன்ன கல்யாணம் பண்ணேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மனோஜ் கைய தட்டி விட்டு, "இதுதான் உன்னோட லவ்வா? என்னை எந்த அளவுக்கு என்னை ஏமாத்தியிருக்க. ரோகிணி மட்டும் தான் என் லைஃப்ல நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னை இப்படி ஏமாத்துவ நான் நெனச்சு கூட பார்க்கல. உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தை இருக்கு. எல்லாத்தையும் ஏமாத்தியிருக்க. ச்சே! நீலாம் ஒரு பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே ரோகிணி மனோஜ் கால்ல விழுந்து, "மனோஜ் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். என்ன மன்னிச்சுடு. ஆனா உனக்காக தான் மனோஜ் பண்ணேன் நானு. தயவு செஞ்சு நீ மட்டும் என்ன வெறுக்காத மனோஜ்" அப்படின்னு பயங்கரமா அழறாங்க. உடனே விஜய் ரோகிணி தலைமுடி பிடிச்சு, "என்னடி அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? நீ உன்னோட ஏமாத்துத்தனம் எல்லாம் போதாதா இன்னும் எங்கள ஏமாத்துனது? இன்னும் எங்கள ஏமாத்த போறியா நடிச்சு? உன் வாயிலேருந்து என்னைக்கும் உண்மையே வராது. உண்மைய எதிர்பார்க்கவும் முடியாது. இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு விஜயா ரோகிணி பிடிச்சு வெளில தள்ளுறாங்க. உடனே மீனா வந்து விஜயா கிட்ட வந்து சண்ட போடுறாங்க. "அத்தை இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. இந்த வீட்டு மருமக ரோகிணி. நீங்க வீட்ட விட்டு வெளில அனுப்புறதுக்கான நான் அனுமதிக்க மாட்டேன்" அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "ஏய் வாய மூடு. இதுல நீ தலையிடாத. அவ எங்கள எல்லாரையும் ஏமாத்தி முட்டாளாக்கியிருக்கா. அவ இன்னும் இந்த வீட்ல இருக்கணுமா?" அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "முட்டாள் ஆவுனது நீங்க தான்.
நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க ரோகிணிய. நீங்க தானே தேடி போனீங்க ரோகிணிய. அவங்களா வந்து உங்கள வந்து ஏமாத்த வந்தாங்க. நீங்களா போய் பெரிய பணக்காரன்னு நெனச்சுக்கிட்டு, நீங்களா போய் விழுந்துவீங்க. நீங்களா கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க உன்ன ஏமாத்திட்டா நீங்க பொய் சொல்லாதீங்க. ரோகிணி தப்பு பண்ணியிருக்காங்க தான். அத யாரும் மறுக்க முடியாது. ஆனா இந்த வீட்ல தான் அவங்க வாழ்வாங்க அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "பூ கட்டுற வேலைய பாத்தியா? அதோட உன்னோட வேலைய பாரு. அவ எல்லாரையும் ஏமாத்திருக்கா. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்ல இருக்கக்கூடாது. நான் சொல்றது தான் இந்த வீட்ல நடக்கணும்." அப்படின்ற மாரி விஜயா கத்துறாங்க. உடனே மீனா அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாங்க, "மாமா, ரோகிணி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. இந்த வீட்டு ஒரு மருமக தான் அவங்க. இப்போ வீட்ட விட்டு அவங்கள வெளில தள்ளினது ரொம்ப தப்பு மாமா." அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. உடனே அண்ணாமலைக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இந்த ரோகிணி ஏன் நம்மள இவ்ளோ அளவுக்கு ஏமாத்துறோம்? நம்ம ரோகிணிகிட்ட நம்ம நல்லா தானே பழகுனோம். நம்ம நல்ல மரியாதை தானே குடுத்தோம். எதுக்காக நம்மள இவ்ளோ ஏமாத்தணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மீனா, அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே மீனா சொல்றாங்க, "இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரோகிணி தப்பு கிடையாது. ஆனா அது வீட்ல சொல்லாதது தான் தப்பு." அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. உடனே அண்ணாமலை ரோகிணி கூப்பிடுறாரு. "இங்க வாம்மா" அப்படின்றாரு. உடனே "அங்கிள், அங்கிள், அங்கிள் தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் கேளுங்க" அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, "எதுக்கும்மா எங்கள எல்லாரையும் ஏமாத்தணும்னு நெனச்ச? ஏன் இந்த உண்மைய எங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கலாம்ல?" அப்படின்ற மாரி அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்றாங்க, "இல்ல அங்கிள், இந்த உண்மையெல்லாம் சொன்னா ஆன்டி என்னை ஏத்துக்க மாட்டாங்கன்றது தான் அதுக்காக தான் அங்கிள் நான் இதெல்லாம் பொய் சொல்லிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "உனக்கு அன்னைக்கு கூட சத்தியம் வாங்கி அம்மா கேட்டாங்கல்ல, எந்த பொய்யும் சொல்லலையான்ட்டு. அன்னைக்கு கூட அந்த உண்மைய சொல்லியிருக்கலாமே. ஏன் எங்கள இவ்ளோ முட்டாளா ஆக்கணும்னு நெனச்ச? இந்த உண்மைய முத்து சொல்லணும் அப்டின்னா, இன்னும் எவ்வளோ நாள் எங்கள நடிச்சு ஏமாத்தணும்னு நெனச்ச? கிறிஷ வீட்டுக்குள்ள கூட்ன்னு வந்து, அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி, எல்லாரும் சேர்ந்து எங்கள எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. எதுக்காக இந்த மாரிலாம் ஒரு நாடகத்த ஆடுனீங்க?" அப்டின்ற மாரி அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்றாங்க, "அங்கிள், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க. நான் மனோஜ்க்காக மட்டும் தான் நான் இத பண்ணேன். என் வாழ்க்கைய காப்பாத்திக்காக தான் எல்லாத்தையும் பொய்யும் சொன்னேன். மத்தபடி எனக்கு இந்த குடும்பத்த ஏமாத்தணும் என்ற எந்த எண்ணமும் எனக்கு இல்ல." அப்டின்ற மாரி ரோகிணி சொல்றாங்க. உடனே விஜய்க்கு கோவம் வந்து, "என்னங்க இவகிட்ட போய் பேசிட்டு இருக்கா? நம்மள எல்லாரையும் முட்டாளாக்கி, ச்சே! இவலாம் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. ஏய், ஏய் வெளில போடி, வெளில போடின்னு" சொல்லிட்டு ரோகிணி புடிச்சு வெளில தள்ளிட்டு, உடனே விஜய் மீனாவ கூப்பிட்டு, "மீனா, இந்த வீடு ஃபுல்லாத்தையும் கழுவு. இந்த வீட்ல ஒரு அசிங்கத்த வீட்ல இருந்து வெளில தேத்திட்டேன் நானு." அப்படின்ற மாரி விஜயா கோவத்துல சொல்றாங்க.